பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நாடாளுமன்றத்திலே உடல் ரீதியாக தாக்குதல் நடத்துவதற்கு எதிர்க்கட்சிகள் திட்டம் போட்டிருந்தார்கள். அந்த தகவல் எனக்கு வந்தது. அதனால தான் பிரதமருக்கு தெரிவித்து அவர் நாடாளுமன்றத்துக்கு வர வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொண்டதால் தான் நேற்று மாலை 5 மணிக்கு உரையாற்ற வருவதாக இருந்ததை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரவில்லை அப்படின்னுக்கிட்டு சபாநாயகர் ஓம் பிர்லா சொல்லியிருக்கிறாருன்னா அது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப சீரியஸ் விஷயம். சபாநாயகரே சொல்லியிருக்கிறார், அவருக்கு அந்த தகவல் வந்திருக்கு. அப்போது நாம் கூட வீடியோவில் பார்க்குறோம், பிரதமர் நரேந்திர மோடி வருவார்னு எதிர்பார்த்து இருக்கக்கூடிய அந்த சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இருக்கையை சுற்றி எதிர்க்கட்சி பெண் எம்பிக்கள் எல்லாம் தயாராக நிற்கிறாங்க. அப்போ என்ன சதித்திட்டம், சபாநாயகருக்கு யார் இந்த தகவலை கொடுத்தது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியலை. அதை சபாநாயகர் சொல்லுவார். ஆனால் அது ஒரு ரகசிய தகவல் வந்திருக்கு. அப்போது இந்த எதிர்க்கட்சிகள் அவ்வளவு கோபமாக இருக்காங்க. ஏன்னா அந்த ராகுல் குடும்பம் இந்த இந்தியாவே நம்ம சொத்து தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அது அப்படி இல்லை, இது மக்களுடைய சொத்து அப்படின்ட்டு பாஜக நிரூபிச்சிருச்சு 3வது முறை. இப்போது